Hello friends, this is Kishi channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல fourth facial kit review தான் பார்க்க போறோம். அது என்ன facial kitனா skin whitening facial kitனா. So இந்த facial kit நான் இப்ப ட்ரை பண்ண போறேன். So ரிசல்ட் எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். லாஸ்ட் 3 ஃபேஷியல் கிட்ல பாத்தீங்கன்னா வந்து சேம் சினாரியோ, அதாவது சேம் ஸ்டெப்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் வந்து இந்த ஒயிட்னிங் ஃபேஷியல் கிட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு ஸ்டெப்ஸ்லாம். பட் சேம் ஸ்டெப்ஸ் எல்லாமே 6 ஸ்டெப் தான். பட் வந்து அதுல கிளென்சர், ஸ்க்ரப் அதெல்லாம் கொஞ்சம் நேம்ஸ்லாம் கொஞ்சம் மாறி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்ஸ்டன்ட் லைட்னிங் கிளென்சர், செகண்ட் ஒன் டார்க் ஸ்பாட் ரிடக்ஷன் ஸ்க்ரப், and third one பாத்தீங்கன்னா tone correction hydrating gel. then வந்து fourth one melanin reduction nourishing cream, fifth one வந்து brightening tightening mask, and sixth one பாத்தீங்கன்னா flawless radiant vitamin C serum. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. ஸோ இது ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்ஸ்டன்ட் லைட்னிங் கிளென்சர். இது நம்ம ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா ரொம்ப லிக்விடா இருக்கு. மீன் பாத்தீங்கன்னா தெரியும். அண்ட் ஸ்மெல் ஆல்சோ ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து 3 to 4 minutes அப்படியே நம்ம விட்டுடணும். இந்த கிளென்சர் பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம ஃபேஸ்ல ஃபுல்லா அப்சர்வ் ஆயிடுது குயிக்கா. ஸோ பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து ட்ரை ஆயிடுச்சு எனக்கு. ஸோ 4 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். ஸோ 4 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம இதை வந்து வைப்ஸ் வச்சு வைப் பண்ணிக்கலாம். செகண்ட் ஸ்டெப் வந்து டார்க் ஸ்பாட் ரிடக்ஷன் ஸ்க்ரப். ஸோ டார்க் ஸ்பாட் ஏதாவது இருந்துச்சுனாலும் நம்ம ஃபேஸ்ல அது கொஞ்சம் லைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இதை அப்ளை பண்ணிட்டு பார்க்கலாம். ஸோ நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் ஸ்க்ரப். எங்கெல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணியிருக்கேன். இப்போ 4 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வைப் பண்ணிடலாம். 3 to 4 மினிட்ஸ் வரைக்கும் நான் நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது பிளெயின் வாட்டர்ல வந்து வாஷ் பண்ணணும். ஸோ வாஷ் பண்ணிட்டு ஸோ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா அதாவது டர்ட்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகி என் டார்க் ஸ்பாட்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா இருக்கு. தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வந்து டோன் கரெக்ஷன் ஹைட்ரேட்டிங் ஜெல். இது அன்ஈவன் ஸ்கின் டோனுக்கும் இந்த ஹைட்ரேட்டிங் ஜெல் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம இதை அப்ளை பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சில இருக்கு. ஸோ அப்ளை பண்ணிக்கலாம். நார்மல் அண்ட் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க வந்து 4 to 5 மினிட்ஸ் அப்படியே வந்து ஸ்கின்ல அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறம் பிளெயின் வாட்டர்ல வாஷ் பண்ணிடணும். ஸோ ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க 8 to 10 மினிட்ஸ் வரைக்கும் ஃபேஸ்ல அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறமா நீங்க வந்து பிளெயின் வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கணும். ஸோ 5 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ பிளெயின் வாட்டர்ல வாஷ் பண்ணிடுவேன். தேர்ட் ஸ்டெப்ல வந்து டோன் கரெக்ஷன் ஹைட்ரேட்டிங் ஜெல் யூஸ் பண்ணோம். அது பாத்தீங்கன்னா பிரைட்டாவே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம். ஸோ இப்போ ஃபோர்த் ஸ்டெப் போயிடலாம். ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா மெலனின் ரிடக்ஷன் நரிஷிங் கிரீம். ஸோ இது இந்த கிரீம் வந்து நம்ம 15 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணணும். ஸோ ஃபுல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம பிளெயின் வாட்டர்ல வாஷ் பண்ணணும். ஸோ இந்த கிரீம் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. ஸோ நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணிடலாம். ஸோ இந்த கிரீமோடைய ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரிலாக்ஸிங்கான ஒரு ஃபீலை கொடுக்குது. ஸோ நான் நல்லா அப்ளை பண்ணிட்டேன். ஸோ நான் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃபுல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நான் பிளைன் வாட்டர்ல வாஷ் பண்ணேன். ஸோ ஃபுல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஸோ நான் வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு
வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணது பாத்தீங்கன்னா வந்து எவ்வளவு பிரைட்டா இருக்கு என்னோட ஸ்கின்னு பார்த்தாலே தெரியும். ஸோ 4th ஸ்டெப் தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா என்னோட ஃபேஸ் வந்து பிரைட்டா இருக்கு ரொம்பவே. ஸோ வந்து நம்ம 5th ஸ்டெப் போயிடலாம். 5th வந்து பிரைட்னிங் அண்ட் டைட்னிங் மாஸ்க் தான். ஸோ இதுவும் நம்ம போட்டுட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃபுல்லா நம்மளுக்கு ட்ரை ஆகணும். ஃபேஸ்ல ஃபுல் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் இதை நம்ம வந்து பிளெயின் வாட்டர்ல வாஷ் பண்ண போறோம். ஸோ இதோட கிரீம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. எங்கெங்க நம்மளுக்கு நிறைய ஓப்பன் போர்ஸ் இருக்கு அண்ட் வந்து இந்த சுருக்கம் இருக்கு அந்த மாதிரி ஏரியாஸ்ல எல்லாம் நல்லா இந்த கிரீம் வந்து அப்ளை பண்ணுங்க. இது வந்து நம்ம ஃபேஸ்ல வந்து கம்ப்ளீட்டா ட்ரை ஆகணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ எதுவுமே அவசரப்பட்டு குயிக்கா நம்ம வாஷ் பண்ண வேணாம். அந்தந்த டைம் கொடுத்துருக்காங்க, அந்த டைம் லிமிட்ஸ்குள்ள நம்ம ஃபேஸ் வந்து வாஷ் பண்றது நல்லது. தென் வந்து பேட்ச் டெஸ்ட் எடுக்கிறதும் வந்து நல்லது. எடுத்துட்டீங்கன்னா பெட்டரா வந்து இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு இச்சிங் இருக்கு, இல்லை அலர்ஜி மாதிரி ஏதாவது ஃபீல் ஆகுது, இல்லை இரிட்டேஷன் இருக்குனாலும் உங்களுக்கு அந்த கிட் யூஸ் பண்ணாம அவாய்ட் பண்ணலாம். ஸோ எனக்கு இது வரைக்கும் நான் இந்த 4th கிட் யூஸ் பண்ணிருக்கேன். எனக்கு எந்த இரிட்டேஷனும் இல்லை, அலர்ஜி எதுவுமே இல்லை. நான் பேட்ச் டெஸ்ட் கூட எடுக்கல. ஸோ எனக்கு வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. ஸோ நான் இப்ப பிளெயின் வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டேன். ஸோ நான் வாஷ் பண்ணிட்டேன். பாத்தீங்கன்னா என் ஸ்கின் எவ்வளவு பிரைட்டா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கிட் யூஸ் பண்ணி நான் வந்து இது வந்து ஆவரேஜா தான் இருக்கும்னு நினைச்சேன். பட் இந்த அளவுக்கு வந்து பிரைட்டா இருக்கும் இந்த ஃபேஷியல் கிட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் நினைக்கல. ஸோ ரொம்பவே நல்லா இருக்கு, இன்ஸ்டன்ட் பிரைட்டாவும் இருக்கு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க. ஸோ ஃபைனல் ஸ்டெப் வந்து ஃப்ளாலெஸ் ரேடியன்ஸ் விட்டமின் சி சீரம் தான். ஸோ நம்ம இதை அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுடலாம். இதை வாஷ்லாம் பண்ண வேண்டாம். இதுவும் பாத்தீங்கன்னா ஸ்கின்ல அப்சர்வ் ஆகுற லிக்விட் மாதிரி தான் இருக்கு, ஆயிலியா இல்ல. ஸோ இந்த ஃபேஷியல் கிட்ட பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கு. ஸோ நீங்களும் இது ஏதாவது இன்ஸ்டன்டா நம்ம வெளியே போறோம், ஃபங்க்ஷன் போறோம், அந்த மாதிரி நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் பிரைட்டா வேணும், ஃபேஸ் டல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணாலும் இப்ப சம்மர் வேற. ஸோ நம்ம வெளியே போனாலே வந்து டர்ன் ஆயிடுவோம் வெயில்ல போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா. ஸோ அதுக்கு இப்போ நம்ம இந்த ஃபேஷியல் கிட் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அந்த டர்ன்ஸ் ரிமூவ் ஆகி நம்மளுக்கு பழைய ஸ்கின்னே நம்மளுக்கு வந்துடும். அண்ட் வந்து நம்மளுக்கு பிரைட்டாவும் இருக்க ஹெல்ப் பண்ணுது இந்த ஃபேஷியல் கிட். ஸோ நீங்க இதை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. என் பர்சனலா நான் ட்ரை பண்ணதுல எனக்கு இந்த கிட் வந்து சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. ஸோ வந்து நான் இப்போ 30 days ஸ்கின் கேர் சேலஞ்சும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஸ்கின் கேர் வந்து நம்ம எக்ஸ்பென்சிவா இருக்காது. ஸோ நம்ம வீட்லயே இருக்கிற திங்ஸை வச்சுதான் நான் வந்து ஃபேஸ் பேக் வந்து போட்டிருப்பேன். ஸோ நீங்க அதை ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு தென் எனக்கு கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஸ்கின் அண்ட் வந்து இன்டேக்கும் எடுத்துக்கோங்க. அண்ட் ஜூசஸ் அந்த மாதிரியும் நிறைய நீங்க இன்டேக் எடுத்துக்கோங்க. அண்ட் ஸ்கின் ஹெல்த்தையும் வந்து நல்லா சேஃபா வச்சுக்கோங்க. ஸ்கின்னும் பேம்பர் பண்ணிக்கோங்க. வாட்டரும் குடிச்சிட்டு பாடியை ஹைட்ரேட்டா வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தென் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.